அக்டோபர் 3 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. என்னால் உங்களை பார்க்க முடிகிறது. இன்றைய வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 13 வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. குறிப்பு வசனம்: இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:12. கண் கண்ணாடி நிபுணர் 3 வயது ஆண்ட்ரியாவுக்கு முதல் கண் கண்ணாடியை போடுவதற்கு உதவினார். அதை அழிமித்த பின்பு கண்ணாடியில் பார் என்றார். ஆண்ட்ரியாஸ் அவளுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாள். பின்பு அவள் மகிழ்ச்சியான முகத்துடன் தன் தந்தை இருந்த திசை நோக்கி திரும்பினாள். அதே நேரம் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பின்னர் ஆண்ட்ரியாஸின் தந்தை தனது மகளின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து, என்ன ஆச்சு என்று கேட்டார். ஆண்ட்ரியாஸ் தன் தந்தையின் கழுத்தை சுற்றி கொண்டாள். என்னால் உங்களை பார்க்க முடிகிறது என்று கூறி அவள் சற்று பின்வாங்கி தலையை சாய்த்து தந்தையின் கண்களை பார்த்து, என்னால் உங்களை பார்க்க முடிகிறது என்று சொன்னாள். நாம் ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கும் போது அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் கண்களை திறந்தருளுவாராக. இருப்பினும் வேதத்தின் மூலம் நாம் அறிவில் வளரும் போது ஆவியானவரால் நம் பார்வை தெளிவடைந்தாலும் நித்தியத்தின் இந்த பக்கத்தில் தேவனின் எல்லையற்ற அபரிமிதத்தின் சிறு துளியளவு காட்சியை மட்டுமே காண முடியும். பூமியில் நம் காலம் முடிந்ததும் அல்லது இயேசுவின் வருகை வரும்போது நாம் அவரை இன்னும் தெளிவாக காண்போம். கிறிஸ்துவை முகமுகமாய் நாம் சந்தித்து அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாமும் அவரை அறியும் அந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணத்தில் நமக்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. நம்முடைய அன்பான மற்றும் உயிருள்ள இரட்சகரை நாம் உற்று நோக்கி, இயேசுவே, என்னால் உம்மை பார்க்க முடிகிறது, என்னால் உம்மை பார்க்க முடிகிறது என்று சொல்லும் வரை நாம் உறுதியாக நிற்க வேண்டிய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வார். நீங்கள் வேதத்தை வாசித்த போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமீபத்தில் வெளிப்படுத்தியது என்ன? தேவனை அறிகிற அறிவில் உங்களின் வளர்ச்சி உங்களை எவ்விதத்தில் மாற்றியுள்ளது? அன்பான இயேசுவே, நான் உம்முடன் நடக்கிற இந்த நாட்கள் துவங்கி உம்முடைய வருகை வரும் வரை நான் உம்மை நேர்த்தியாய் பார்ப்பதற்கும் உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கும் எனக்கு அருள் செய்யும். ஆமென்.